ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி பசங்களுக்கு நம்ம வீட்டிலையே டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமான ஈவினிங் ஸ்நாக்ஸு எப்படி செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி உங்களோட வீடியோ ஷேர் பண்ண. எனக்கு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதேமாதிரி ஒரு டைம் முறுக்கு உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு முறுக்கு செய்யலான்ட்டு அரிசி மாவு 3 கப்பு எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் அரைச்சி வச்சாலும் சரி, 3 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப்பு கடல மாவு, ஒரு கப்பு கடல மாவு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் போல் கோதுமை மாவு, தேவைக்கு உப்பு சேர்த்திக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள், ஓமம் இருந்தால் தான் அந்த முறுக்கு ஜீரண சக்தியும் உண்டு, வாசனையும் நல்லாயிருக்கும். அதனால் மிஸ் பண்ணாத ஓமம் சேர்த்திக்கோங்க. இது நல்லா நம்ம கலந்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலர் எதுவும் ஆட் பண்ணல. நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா நம்மளுக்கு முறுக்குழல்ல இறங்கி வரணும். அந்தளவுக்கு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி அளவுன்றது எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு அரிசி மாவு தண்ணி அதிகமாக குடிக்கும். மாவை பொறுத்து தான் டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் நீங்கள் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா முறுக்கச்சில் இறங்கி வரணும். அந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி லூஸாக பிசைஞ்சால் சரி. முறுக்குழல் அச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்றது எடுத்துக்கோங்க. நான் ப்ளைனாக 3 ஹோல்ஸ் இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். நம்ம மாவு பிசைகிறதுக்குள்ளேயே எண்ணெய் சூடு ஏறிடும். நம்ம அப்போயே எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா சரியாக போயிடும். பிசைஞ்ச உடனே புளிஞ்சு விடுறதுக்கு ஃபுல் பண்ணிடலாம். ஒப்பிட்டு தோசை கை தான் எடுத்திருக்கேன். புளிஞ்சிக்கலாம். சூடாக இருக்க எண்ணெய் பொரிச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கூட புளிஞ்சு விட்டு கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக மியூசிக் கொடுக்குறாங்களா எங்கள் வீட்டு கோழிங்க. நல்லா வேகட்டும். ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி கலர் திரும்பணும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பினா எடுத்துருங்க. பபிள்ஸ் கம்மியாகணும். கலரும் நல்லா நம்மளுக்கு திரும்பி வந்துடுச்சுன்னா முறுக்கு வெந்ததுன்னு அர்த்தம். நல்லா எண்ணெய் வடிய விட்டு எடுத்துடலாம். முறுக்கு ரெடி. எங்களுக்கு இந்த வீக்குக்கான ஸ்நாக்ஸு ரெடி. நீங்களும் சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். ரொம்ப மெதுவாக இருக்கும், அதாவது ரஃப்பாக இருக்காது. நான் சொன்ன அளவு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸு வீட்டிலே செஞ்சுத்தாங்க. முடிஞ்ச வரை பாக்கெட் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டில் என்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை நான் செஞ்சு தரேன். நீங்கள் எப்படின்றது எனக்கு தெரியாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.